இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம், சுதீஷ் வந்து மியாட்ல இருக்கிறப்பே சிஎம் கூட பேசினாரு. உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இப்போ எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல, நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே நான் ஓபன் பண்ணிடுறேன். சுதீஷ் வந்து மியாட்ல இருந்து நான் சொல்றேன், நிச்சயம் ஆபீஸ் இடம் பத்தாது, சிஎம் கிட்ட பேசுறாங்க, நிச்சயம் ஆபீஸ்ல இடம் பத்தாது, எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க, என்னென்னவோ சொல்றேன். நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன், இதான் உண்மை. மியாட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா கட்சி ஆபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது. வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேரா ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும். பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல, இதான் உண்மை. பதிலே வரல நம்மளுக்கு. சரி, வேற வழி இல்லை. கேப்டனை வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்க முடியாது. அப்பதான் நாங்க டிசைட் பண்ணோம், ஓகே நம்ம கட்சி ஆபீஸ் இருக்கு, நம்ம அங்க ஃபர்ஸ்ட் போறோம், அங்க வச்சு தலைவருக்கு என்னென்ன செய்யணும், நம்ம தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்தோம். நீங்க பாத்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடி, முதலமைச்சரே வீட்டுக்குள்ள வர முடியல, இங்க வந்த மந்திரிகள், கவர்னர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாங்க. எல்லாருக்குமே அது தெரியும். மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரவுட் வரப்போகுதுன்றது நிச்சயம் எனக்கு தெரியும். அப்போ உதயாநிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க. அப்போ நான் வந்து அவங்களோட பேசணும், நிச்சயம் இந்த இடம் பத்தாது, ராஜாஜி ஹால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேற ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது, யார்கிட்டயோ கேட்டேன். அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு. பிரபா கிட்ட சொன்னேன், உதயாவுக்கு ஃபோன் போடு, ஏன்னா இங்கே தான் இருந்தாப்புல 1 hour. அப்போ எனக்கு தோணலை, எனக்கு மயக்கமாக இருந்துச்சு. உதயா போன பிறகுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்புறம் பிரபா ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் தயாநிதி மாறன் கூட வந்திருந்தார், அவருக்கு போடு. தயாநிதி மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உடனே அவர் எடுத்தார். அப்போ நான் பேசுகிறேன் தயாநிதி மாறன், நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பத்தாது, எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். உதயாவுக்கு ஃபோன் பண்ணோம், எடுக்கல. சிஎம் கிட்ட நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றோம். அவர் சொல்றார், 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் லைன்ல வரேன். மறுபடியும் வரவே இல்லை. மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்றேன் தயாநிதி மாறனுக்கு. மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்றாங்க. அப்போ எடுத்தார். அப்போ சொல்றாரு, ராஜாஜி ஹால் கிடையாது, ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால ராஜாஜி ஹால் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது இடம் நீங்க சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். சென்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று, இங்க வந்து ஜீசஸ் கால்ஸ்ன்னு ஒரு இடம், அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்றேன். நான் சொன்னேன், நிச்சயம் அந்த இடமெல்லாம் பத்தாது, ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் கிரவுடு வரும்னு எங்களுக்கு தெரியும், நிச்சயம் அது பத்தாது. வேற என்ன, வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க. தீவுத்திடல் நான் சொல்றோம். தீவுத்திடலா, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, நாங்கள் பேசிட்டு வரோம். அப்புறம் பேசிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு லைன்ல வந்தார். அப்போ சொல்றாரு, அப்பயும் நான் கேட்குறோம், ராஜாஜி ஹால் கொடுங்க, இல்லை அது ரூல்ட் அவுட், அதை பற்றி பேசாதீங்க, அது முடியாது. அப்போ நான் இம்மிடியட்டாக சொல்கிறேன், ஓகே இந்த ஸ்கூல் கிரவுண்ட்லாம் எங்களுக்கு பத்தாது, தீவுத்திடல் ஓகே பண்ணுங்க சொல்கிறேன். உடனே அடுத்த 10வது நிமிஷம் தீவுத்திடல் ஓகே அப்படின்ட்டாங்க. அப்போ என் கூட சுதீஷ், முருகேசன், பார்சாரதி எல்லாரும் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசல, அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். தீவுத்திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். நம்ம இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்திலே வந்து கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும், கலை துறையை சேர்ந்தவர்களுக்கும், எங்கள் தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்றேன். காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே போல பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதற்கு எல்லாம் மேல இந்த உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, எங்கள் தொண்டர் படை. அவங்களுக்கு கேப்டனை தவிர ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு உயிர், உடல், பொருள், ஆவி, வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது.
அன்னில இருந்து கேப்டன் எப்போ கேப்டன் கேப்டன் கேப்டன், அதை தவிர ஒண்ணும் தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சமாதியிலையும் இந்த கூட்டத்திலையும் அவங்க படுற அவஸ்தை உங்க அண்ணியா இல்ல உங்க அண்ணையாக நான் ஒரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் தொண்டர் படைக்கு இந்த ராயல் சல்யூட் சொல்றேன் இந்த நேரத்தில், ராயல் சல்யூட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உண்மை அன்பு உள்ளங்களை பெற்றதுதான் கேப்டன் பெற்ற பாக்கியம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ உங்களை எல்லாம் வாழ வச்சு அதன் மூலம் அழகு பார்க்கக்கூடிய ஒரு அன்னையாக தான் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை இனிமேல இருக்குன்றதை மட்டும் நீங்க எல்லாரும் தைரியமா முடிவெடுத்துக்க. நீங்க என்ன இந்த கட்சியை எப்படி வழி நடத்தணும், எப்படி வெற்றி பாதையில் போனோம், என்ன தலைவர் நமக்கு சொல்லிட்டு போனாரோ அந்த லட்சியத்தை எப்படி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக ஒரே கரங்களாக இணைஞ்சு நிச்சயமாக பயணிப்போம். ஏன்னா இந்த படைக்கு சமம் இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது. இப்படை போர்க்கு எப்படி வெல்லும் என்பதை இனி வரும் காலத்தில் நாம நிரூபிக்கணும். அதனால நம்ம தலைவரே போயிட்டார், இனிமேல் இந்த தலைவரை நம்ம எப்ப பார்க்க போறோம் தெரியாது. அதனால அவர் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரோ அது ஒவ்வொருத்தரும் இந்த நினைவேந்தல்ல நம்ம நினைக்க வேண்டியது என்ன, அதுதான் ஒவ்வொருத்தரும் அவங்க ஈகோ கோபம் எது இருந்தாலும் தூக்கி வச்சுட்டு இந்த கட்சி தலைவர் எதுக்கு ஆரம்பிச்சா எதை நோக்கி நம்ம போகணும், எது நம்ம லட்சியம்ன்றத மனசுல நீங்க எல்லாரும் பதிய வச்சுக்கணும். தலைவர் எங்கேயும் போல, உங்ககிட்ட நான் சொல்றேன், பிறந்த குழந்தையில் இருந்து இறந்து சுடுகாடு செல்லும் வரை அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில தலைவர் உதவி செஞ்சிருக்கார். அந்த உதவி மூலம் தலைவர் அவர்கள் நிச்சயம் நம்மோட வாழ்கிறார். அன்னதான பிரபு அவர். ஐயப்பனுக்கு தான் அந்த பேர். என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ ஐயப்பனுடைய மாலையை போட்டு காவி வேட்டி கட்டி தான் வந்தார். அந்த அன்னதான பிரபுவே நான் இன்னைக்கு பார்க்கிறேன். அந்த அன்னம், அந்த உணவு இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை கேப்டனை யாரும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த ஒவ்வொரு பருக்கையிலும் கேப்டன் இருக்கிறார், அந்த ஒவ்வொரு உணவிலும் கேப்டன் இருக்கிறார். அவர் செய்த அந்த ஒரு உதவியிலுமே நமது தலைவர் அவர்கள் இருக்கிறார். ஒரு இளைஞர் மாநாடு நடத்தி எப்படி தீவுத்திடல்ல மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு நம்ம நடத்தினோமோ அதே தீவுத்திடல்ல நம்ம தலைவரை வைக்க போறோம். நமக்கு யாருக்கும் நீங்க தெரியாது, பொறுத்திருங்கள். தலைவர் எந்த வழி நமக்கு போட்டாரோ அத்தனையும் நாம செய்ய போகிறோம். மாநாடுகள், மண்டல மாநாடா பொது மாநாடா, வரப்போகின்ற தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோம், இனி அடுத்த கட்ட நம்மளுடைய பணிகள் என்ன, எல்லாவற்றையும் இனி அடிக்கடி மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் எல்லாமே இனி தலைமை கழகத்துல பிப்ரவரி மாசத்துல இருந்து தொடங்கும். அத்தனை பேரும் வாங்க, கலந்து ஆலோசிப்போம். ஒரு கை ஓசை தராது, பல கை சேர்ந்தால்தான் அது வெற்றி கனியை நம்ம தலைவர் கையில என்னைக்கு அவர் காலடியில பதிய வைக்கிறோமோ அந்த நாள் தான் நம்ம தலைவருக்கு நாம் செய்கின்ற உண்மையான நினைவேந்தல். அதுதான் கேப்டனுக்கு நம்ம செய்கின்ற அந்த உண்மையான கடமை என்பது இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். அதனால இப்போ கட்சி தொய்வு, தலைவர் இல்ல, நான் இன்னைக்கே சொன்னதுதான் உங்ககிட்ட சொல்றேன். முட்கிரீடத்தை தான் கேப்டன் செயற்குழு பொதுக்குழுல என் தலையில வச்சுட்டு போயிருக்கார். அந்த முட்கிரீடத்தை மலர் கிரீடமாக மாற்றி அதை வெற்றி கனியாக மாற்றி அந்த வெற்றி கனியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்ம தலைவர் காலில் என்னைக்கு வைக்கிறோமா அன்னைக்கு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே என்ன சொல்லி தலைவர் சொன்ன அந்த பாக்கியங்களை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்க எல்லாம் இங்கதான் இருக்க போறீங்கன்றதுனால நான் டைம் எடுத்து எல்லாம் ஓப்பனா பேசிட்டேன். மறுபடியும் நான் எப்ப பேசுவேன்னு தெரியல. அதனால வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று கூறி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று தலைவரின் வழியில நிச்சயமாக நாம பயணிப்போம் என்று கூறி அந்த பாடல் இறுதியாக ஏழைகள் வாழ நீ செய்த யாகம், அந்த பாடலை எனக்காக மீண்டும் போடணும். அது என் உள்ளத்தில் என் ஒவ்வொரு பிளட் செல்லிலும் அந்த பாடல் இறங்கிருச்சு. அதுவே கேப்டனுடைய தேசிய கீதமாக, நமது கழகத்தின் தேசிய கீதமாக மாறி
அத்தனை பேர் உணர்விலும் பதிந்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறோம். எனவே மீண்டும் உங்களை வெகு விரைவில் 30வது நாள் 26ஆம் தேதி வருது. உங்க எல்லாருக்கும் ஒரு 26ஆம் தேதி கேப்டனுடைய 30வது நாள். உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், அனைத்து ஈஸ்வரன் கோவிலிலும் மோட்ச தீபத்தை ஏத்துங்கள். கேப்டனைக்காக மோட்சத்திற்கு செல்லிருக்காரு, அவருக்காக ஒரு மோட்ச தீபத்தை அனைவரும் ஈஸ்வரன் கோவில் அன்னைக்கு ஏத்துங்க. இங்கே மிகப்பெரிய ஒரு பூஜைகள் அன்னைக்கு நடக்குது. 28ஆம் தேதி நமது தலைவர் அவர்கள் உயிர் பிரிந்த நாள். அன்றைக்கும் இங்க நிறைய விசேஷங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு நாள் இருக்கு. இனிமே அந்த நாள் என் லைஃப்லயே கிடையாது, முடிஞ்சு போச்சு. அந்த நாள் இனிமே என் லைஃப்லயே கிடையாது. நான் வரவும் மாட்டேன், அன்னைக்கு கட்சி ஆஃபீஸ்க்கு நான் வரவும் மாட்டேன். உங்க யாரையும் நான் அன்னைக்கு பார்க்கவும் மாட்டேன். அந்த ஒரு நாள் எனக்கு தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் ஹாலிடே கொடுத்துருங்க. ஜனவரி 31 என்ன நாளுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு நான் யாரையும் பார்க்க மாட்டேன், வரவே மாட்டேன் கட்சி ஆஃபீஸ்க்கு. கேப்டன் குடியை நான் தனியா அவரோட வாழ்ந்த அந்த இல்லத்தில் அவர் குடியை நான் இன்னைக்கு ஃபுல் டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இனி என் வாழ்க்கையில் ஜனவரி 31ன்றது கிடையாது. அதனால இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், தொண்டர் படையினர், மகளிர் அணி, பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்குமே என் இருக்கரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து நாம் அனைவரும் விடை பெறுவோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.